ஐயா என்னங்க ஐயா, ஒரு நாள்ல எத்தனை ட்விஸ்டையா கொடுப்பீங்க? ஒரே நாள்ல இருக்கிற எல்லா சுவாரஸ்யத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவுதான் நாங்களும் தாங்குவோம்? இதை பார்க்கறதா இல்ல இதை பார்க்கறதா, இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இதை நினைச்சு பெருமைப்படுறதா, எங்களை அப்படியே ஒரு திக்குமுக்கார வைக்கிறீங்களே. எங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா இருக்கு. பல பேர் நெஞ்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது கண் கூட. இப்ப ஜாக்லின் 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 வந்து கொலைச்சிக்கிட்டு இருந்தவங்களா இப்ப முத்துக்குமரன் முத்துக்குமரன் கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு வந்து அடுத்த ஏறையை தேடி போயிடுவாங்க. அது வந்து ஒரு ஹைனா கூட்டம். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஆக்சுவலா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த வாரம் வந்து அன்அபிஷியல் ஓட்டிங் தமிழ் கிளிட்ஸ் அதை வந்து என்னென்னமோ பண்ணி பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டு உள்ள இறங்கி பயங்கரமான வேலை பண்ணி ஜாக்லினை எப்பயுமே டாப்ல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தூக்கி இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பாட்டம் டூல கொண்டு வந்துட்டானுங்க. கொண்டு வந்து ஜாக்லின் தான் போவாங்க. டபுள் எவிக்ஷன் ஜாக்லின் 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 சொல்லி கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜாக்லினை காப்பாத்தி சேனல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அட தற்கூரி முண்டங்களா, இது அன்அபிஷியல் ஓட்டிங்கா, இதை நீங்க வந்து பார்க்க கூடாது, அபிஷியல் ஓட்டிங் தானே நீங்க பார்க்கணும், அபிஷியல் ஓட்டிங்ல அந்த பொண்ணு டாப் 2ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லிடுச்சு. இவனுக்கு இன்னமும் இந்த அதான் தற்கூரின்றதை எப்படி காட்டுறானுங்க பாருங்க. இன்னமும் அன்அபிஷியல் வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் ஒரு அதிர்ச்சி ஒன்று கொடுத்தாங்களா சேனல். இதை விட ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா கொடுத்தாங்க? சரி ஜாக்லினை காப்பாத்திட்டீங்க, அது யார் அந்த எவிக்ஷன் அப்படின்னு பார்த்தா டைட்டில் விட எவிக் பண்ணியிருக்கிறாங்க. ARM, R for ராணவ், ராணவ் இஸ் இயர், இப்படிலாம் ஒரு பீஸ் உள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சௌந்தர்யாவுடைய மேல் வெர்ஷன் அவனை தூக்கி எவிக் பண்ணி இன்னும் வந்து ஷாக்கை கொடுத்தாங்க. ராணுவ எவிக்ட் ஆவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லிஸ்ட்லயே இல்லையப்பா, நீ எங்க இருந்துப்பா வந்த அப்படின்னு கேட்டா, ராணுவோட எவிக்ஷனுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு ராணுவோட PR வேர்ட்ஸ், அதை வந்து சேனல் கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கப்புறம் இவனை வச்சு நம்ம வேஸ்ட் தான். ஏன்னா கையும் சரியில்லை, இதுக்கப்புறம் டாஸ்க்கும் கிடையாது, ராணுவ வச்சு பெருசா யூஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால ராணுவ தைரியமா வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது அதிர்ச்சி. மூணாவது அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டேல இருந்து வெளியில போன கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. எப்பயுமே 14th வீக்ல இது நடக்கிறது உண்டு. ஆனா திங்கக்கிழமையே வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சது இல்லை. இந்த முறை வந்து திங்கக்கிழமை அனுப்புறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வெளியில போனவங்களாம் நிறைய கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் அடுத்த வாரம் முழுக்க இருக்கணும் இல்லையா? ஏன்னா அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி, அந்த பணப்பெட்டியோட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பணப்பெட்டி வந்து முதல் நாளே வைக்க போறது கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வைப்பாங்க. அதுக்குள்ள நமக்கு கண்டென்ட் வேணும்ல. அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்காக யார் வர போறாங்க? வெளியில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் திங்கக்கிழமையில இருந்து வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆக போறாங்க. சரி, இதுல என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் இருக்கு. ஃபேட்மேன் வருவாரு, முத்துக்குமரனுக்கு சொம்படிப்பாரு, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் சொல்லுவாரு, அவர் வெளியில நடக்கிறதெல்லாம் உள்ள வந்து பேசுவாரு. இது ஒண்ணு நடக்கும். ஃபேட்மேன் அனுப்புறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் டெலிபரேட்டா வெளியில இருந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால சந்தேகம் தான். பட் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இன்னொன்னு என்ன தெரியுமா, விஷால்னு ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்காகத்தான் திங்கக்கிழமையே எல்லாரையும் அனுப்புறாங்க. திங்கக்கிழமை ஏன் அனுப்புறாங்க? ஏன்னா விஷால் பணப்பேட்டியை எடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சேனலுக்கு இருக்கு. ஏன்னா விஷால் 15 lakhs கிட்ட வந்தா நான் எடுத்துருவேன், நான் யோசிக்க மாட்டேன் அப்படிங்கறத விஷால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் திங்கக்கிழமை ஆட்கள் அனுப்புறாங்க. சரி, திங்கக்கிழமை யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டியான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? தர்ஷிகாவுக்கு இருக்கு. ஏன் இருக்கு? வெளியில போன தர்ஷிகா கிட்ட இந்த இன்சிடென்ட் பத்தி பேசினப்ப அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, விஷால் என்னை வச்சு விளையாடிட்டான், கேம் ஆடிட்டான், ஏமாத்திட்டான், என்னுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஜெனியூனான ஃபீலிங்ஸ், அவன் என்கிட்ட வந்து லவ் பண்ற மாதிரி தான் பேசினான், அதனால தான் நான் திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு கொடுத்தேன், ஆனா என்னை ஏமாத்திட்டான். விஷால் என்ன பண்ணாரு? நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போமா? அதை தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட பாசமா பேசி ரொம்ப அஃபெக்ஷனட்டா இருந்து ரொம்ப ஒட்டி உறவாடி அந்த பொண்ணு மனசை கெடுத்து நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு வந்து டாஸ்க்ல எல்லாம் கவனம் இல்லாம முழுக்க விஷால்னு பின்னாடியே சுத்த வச்சு டாஸ்க் விளையாட விடாம அவங்களோட எஃபர்ட் எதுவுமே தெரியாம ஒன்லி லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள அவங்கள ஏத்தி விட்டு எதுலையுமே இன்வால்மெண்ட் இல்லாம விஷால் மேல மட்டுமே மொத்த ஃபோக்கஸையும் வைக்கிற அளவுக்கு அவன் பேசி கட்டி பிடிக்கிறது என்ன, நைட்ல கொஞ்சறது என்ன, வெளியில வா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றது என்ன, நீ எனக்கு லவ் கொடு அப்படின்னு சொல்றதுல என்ன, இப்படி பல விஷயங்கள் பண்ணி தர்ஷிகாவை ஏமாத்தினாப்புல. வெளியில போகும்போது தர்ஷிகா அவ்வளவுதான் முடிஞ்சு. மக்கள் ஒரு வாட்டி பார்த்தாங்க, 2 வாட்டி பார்த்தாங்க, முடியல. தர்ஷிகாவை தூக்கி வெளில போட்டாங்க. அப்போ வந்து விஷால் கடைசியில் வெளியில் போகும்போது ஒரு கேம் ஆடினா. என்ன கேம் ஆடினா? உன்னோட ஃபீலிங்ஸ் ஜென்யூனாக இருந்துச்சு, அதை நான் மதிக்கிறேன்,
அப்படின்றத சொன்னாப்புல. அப்பதான் தர்ஷிகாவுக்கு லைட்டா பொறி தட்டுச்சு. ரைட்டு, இந்த பொண்ணு போகும்போது அவங்க அம்மா முதல்ல வாங்கி கொடுத்த செயின்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ரைட்டு, விளையாடிட்டான், மனசை வச்சு விளையாடிட்டான் அப்படின்றது தர்ஷிகாவுக்கு புரிஞ்சிருச்சு. வெளியில போய் அவங்களும் வந்து வெளியில போன தர்ஷிகா நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப பார்த்து விஷால் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான், நமக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்கான், இது எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைன், நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ இன்னொரு மேட்டரும் விஷால் பண்ணாப்புல, அதுதான் அன்ஷிதா. தர்ஷிகா இல்லைன்னா அன்ஷிதா, திவ்யா இல்லைன்னா அந்த மாதிரி அன்ஷிதாவை பிடிச்சாப்புல. அன்ஷிதாவை பிடிச்சி ஓப்பனாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் பேசிட்டாங்க. அன்ஷிதாவுக்கு இத்தனைக்கும் தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு நட்பு, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு லவ் தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் விஷால் என்ன லவ் பண்ணுறானா, நான் வெளியில் போய் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன்னு அன்ஷிதா பேசினது. அதாவது அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை அவங்க வந்து எப்படியானா எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால் விஷாலை எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். அன்ஷிதா பற்றின இன்டர்வியூஸ் வரல, நான் பார்க்கல, என்னன்னு தெரில, நான் பார்க்கல சீரியஸாக. அன்ஷிதா இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா, ஜெஃப்ரியும் கொடுக்கல, அன்ஷிதாவும் கொடுக்கல, ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையில இருந்து ஆட்கள் அனுப்பும்போது தர்ஷிகா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க கேட்பாங்க விஷாலை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் என்ன ஆகும், போய் நேரடியாக விஷால் கிட்ட கேட்கறதுனால மேபி விஷால் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வராங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட தீர்க்க வேண்டிய பாக்கி இருக்கு. அதெல்லாம் அவங்க பண்ண போறாங்க. அது ஒரு வீடியோவா நம்ம நாளைக்கு பார்ப்போம், சரிங்களா? இப்போ இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, தர்ஷிகா வீட்டுக்குள்ள வந்து விஷாலை வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தர்ஷிகா என்ன பண்ணலாம் இப்பயே வந்து சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோல மேபி தர்ஷிகா பார்த்தாங்கன்னா அவங்க போய் மண்டே சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.